இன்றைய மன்னா செப்பனியா 3வது அதிகாரம் 16வது வசனம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இந்த வசனத்தை அநேக முறை தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்னொரு முறை கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். 2 காரியம் இங்கு சொல்லப்படுகிறது. பயப்படாத, தளர விடாத. இந்த பயம் நம்முடைய கைகளை தளர வைக்கும். இந்த பயம் நம்மளை ஒரு முடங்கி போகிறதுக்கு பண்ணும். ஆனா கர்த்தர் அதனால தான் சொல்கிறார், நீ பயப்படாத, உன் கைகளை தளர விடாத. இது யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால், வேதத்தில் சொல்லப்படுகிறது எருசலேமை பார்த்து, சீயோனை பார்த்து. எருசலேமுக்கும் சீயோனுக்கும் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. எருசலேம், சீயோன் இதெல்லாம் கர்த்தருடைய ஜனங்களை குறிக்கிறது, அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் வாழ்ந்த பகுதிகளை குறிக்கிறதுனால அது கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி. இது இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி. பயப்படாத, உன் கைகளை தளர விடாத. ஏதோ ஒரு காரியம் உங்களை முடக்கி போட பார்க்கலாம், அதனால தான் அந்த சொல்ல பயப்படாத. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவன். உங்க கைகள் தளரும் போதெல்லாம், இனிமேல் என்னால முடியாது, எல்லாவற்றையுமே நான் விட்டு விடலாம், என் நம்பிக்கை எல்லாம் போயிற்றுன்னு நீங்க நினைக்கும் பொழுது கர்த்தர் தளர விடாது என்று சொல்ல விரும்புகிறார். நீங்க கர்த்தருக்காக எதை செய்து கொண்டிருக்கீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்கல்ல, தொடர்ந்து காத்திருங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் கர்த்தர் இன்னைக்கு பயத்தை உங்களை விட்டு நீக்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். யாரெல்லாம் தளர்ந்து போயிருக்கிறாங்களோ, நம்பிக்கையற்று போயிருக்கிறாங்களோ, அவங்கள பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.